விடுங்க சார். வாமா விடுங்க. எந்திரி. எந்திரியா எந்திரா. வா. ஐயோ, எப்படி அடிச்சிருக்காங்க? எப்படி சார் தாங்குனீங்க? இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல. ஏன் சார் இப்படி எல்லாம் அடிக்க விட்டீங்க? திருப்பி அடிக்க வேண்டியதானே? அவங்க என்கிட்ட சண்டை போட்டா திருப்பி அடிக்கலாம். ஆனா எனக்கு மயக்க மருந்து கொடுத்து கட்டி போட்டு அடிச்சாங்க. சார் இவங்க தான் சார் எல்லாத்துக்கும் காரணம். பாருங்க எப்படி அடிச்சிருக்காங்கன்னு. சார் சூர்யாவை கடத்தி வச்சு அடிச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க சார். முயற்சி இல்ல அன்பு, கொலையே பண்ணிருக்காங்க. கொலையா? என்ன ஆமா. சார் சொல்றீங்க? யாரை கொலை பண்ணாங்க சூர்யா? வீராவ. பணம் பதவி ஊர் மரியாதைக்கு ஆசைப்பட்டு கூட பிறந்த தம்பியே கொன்னிருக்கான் இவன். சீ, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? தான் உசுர பணைய வச்சு ஒரு உசுர இந்த உலகத்துக்கு கொண்டு வரவ பொண்ணு. அந்த பொம்பளைங்க இனத்துக்கே நீ எல்லாம் ஒரு கேவலம். ஒரு ஆம்பளையோட வெற்றிக்கு பின்னால ஒரு பொம்பளை இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஆள் இப்படி கேடு கிட்ட வேலை செய்யறதுக்கு பின்னால நீ இருக்கிற. அப்படி என்னடா உங்களுக்கு பணமும் பேரும் புகழும் முக்கியமா போச்சு? நீ அதுக்கெல்லாம் தகுதியானவனா இருந்தா தன்னால அதெல்லாம் உனக்கு கிடைச்சிருக்கும்டா. இப்படி உங்க வாழ்க்கையையும் கெடுத்துக்கிட்டு அந்த வீர வாழ்க்கையும் கெடுத்து தேவையில்லாம ஒரு உயிரியை எடுத்துட்டீங்களடா. நீ உன் பொண்டாட்டி சேர்ந்து தான் வீராவை கொன்னீங்களா? சொல்லு. சொல்லுங்க. இல்ல சார், மர்ம எதுவும் பண்ணல சார். அவ அப்பாவி சார். அவளுக்கு அந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். நான் தான் சார் கொலை பண்ணேன். நான் தான் என் தம்பியை கொலை பண்ணேன் சார். டேய், அவ கொன்னானு தானடா என்கிட்ட சொன்ன. இல்ல 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 இல்ல. அவளுக்கும் கொலைக்கும் சம்பந்தமே இல்ல. இன்ஸ்பெக்டர் சார், நான் தான் கொலை பண்ணேன். நான் தான் கொலை பண்ணேன். அவள் நிரபராதி சார். அவளை விட்டுருங்க சார். விட்டுருங்க விட்டுருங்க சார். ஏய், விட்டுறதா? கிட்னாப் பண்ணிருக்க, உன்னை விட்டுருவனா? எல்லாத்தையும் உனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்றேன். முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் வா. யோ, எடுத்துருவாங்க. வாமா வா. டேய், அடிச்சனா வா. கூட்டி வாங்கறல. வெளிய விடாதீங்க. அண்ணே, என்ன மாட்டிக்கல. கூட்டி போங்க. டேய், உங்களுக்கு எல்லாரையும் கூட்டி போங்க. அட, டேய், வாமா. சூர்யா சார், இழுத்துட்டு போங்க சார் எல்லாரையும். வாமா. இப்ப கூட என்ன வார்த்தை சொல்றாங்கன்னு பாத்தீங்களா? இவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்க. அவங்க இதுக்கப்புறம் திருந்தினா என்ன திருந்தனா என்ன, அதுக்கான தண்டனைய அவங்க தான் அனுபவிக்க போறாங்க. சரி சூர்யா வாங்க. அது சரி, அதெல்லாம் ஓகே தான். நீங்களாம் எப்படியும் இங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா எப்படி இந்த இடத்தை கண்டுபிடிச்சீங்க? சார், ஆ? அது ஒரு பெரிய கதை சார். போற வழியில பேசிட்டே போலாம் வாங்க. ஆமா சூர்யா, இங்க இல்ல ஊருக்கு போற வரைக்கும் அதை பத்தி பேசலாம். அவ்வளவு பெரிய கதை. ஆனா இந்த சரி. இன்வெஸ்டிகேஷன்லயும் ஆனந்தியோட எஃபர்ட் தான் ரொம்ப அதிகம். ஓ ஹே, சூப்பர். தேங்க் யூ. வெல் டன் நந்தினி. தேங்க் யூ so much. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ரொம்ப வலிக்குதா? நடக்க முடியுமா? யா. முடியாதுன்னா தூக்கிட்டு போவீங்களோ? ஹே ஆனந்தி, நந்தினி ஏற்கனவே அதை செஞ்சிருக்கா. உன் ஃப்ரெண்டு செம்ம ஸ்ட்ராங் தெரியுமா? அப்பாடா, இந்த சிரிப்பே இல்லாம வீடே வெறிச்சோடி போய் கிடக்குது. எங்க நீங்க வாங்க, நம்ம போலாம். இல்ல அடா, அவங்க வருவாங்க, வாங்க. நந்தினி, இங்க பாரு. நம்ம வீட்டுக்கு போன உடனே நீ அந்த புது புடவைய கட்டி காமிக்கணும். நான் உனக்கு அது எப்படி இருக்குன்னு சொல்றேன், சரியா? ம். ஆமா, நீ என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னியே, என்ன அது? சொல்லு. அது நீங்க வாங்க போலாம். நீங்க வாங்க, நான் அப்புறம் இல்ல, சொல்றேன். வாங்க, அப்புறம் சொல்றேன். வாங்க சரி, ஓகே. வாங்க.